அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தைமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோபச்சாவா பொண்ணு எடுப்பாரு? யாரும் அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதர குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான்? யாரும் அந்த மண்டபங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலம் பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்தா என்ன பண்ணுவான்? படுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தண்ணி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புளி இருக்கு, உங்க மோத அடைப்பாங்க. என்ன பேச நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது, ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலா கோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நாய் கடிச்சு மைக்கிலேயே கூப்பிடுற. போய் வேலை பாரு. இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ சொல்றோம், நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொல்லு பண்ணுவீங்கடா. நேரத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா. இதை புடிங்க. இந்த குழம்பு புழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுறுசுறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா அது? நம்ம செட்டியார்ட்ட மை செட்டு போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் மாசம் போட்டீங்க? ஆனா பரதேசினாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரி வித்தாலும் பொழைச்சிருப்பேன். காலையில பிரயோஜனம் அவன் காதை கடிச்சு வந்திருக்கா? நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பொன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த என் காசு, என் காதை குடியா? வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரம் என் காதை குடியா? அங்க எனக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் பாஸ், எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. அதை எப்ப கொடுக்க போறீங்க? இந்த வச்சுக்கலாம். இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன தம்பி, வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி? ஏன் ஏதாவது கடன் கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. 1 வருஷம் ஆச்சு, இந்த பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி, ரொம்ப நாள கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமாசத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து. ஆனா போபரிசு, இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நரிங்க வா, மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூடாது, கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்குறிய. நான் எங்க நரி வளர்க்குறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆடாவ பெருச்சாடிப்பா. நீ என்னைக்காவது ஒரு மோட்டல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர. டேய் நரி, கடை முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. சொல்லியா போச்சேன். சொன்ன கேடுமா, எழுந்திரிமா. அதான் முடியாது. சரி, ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரு. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே ராஜா, அம்மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதுங்கம்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? சரி, ஊழ விட்டுச்சு. சக்சஸ். ராமசாமி பழுத்து போயிடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு? 2வது தடங்களும் ஆகி போச்சு. சக்சஸ். என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். அப்பா, செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தாங்க.
போயிட்டானா? ஏய், ஐயோ நான் செத்தேன். ஐயோ ஐடியா கொடுக்குற ஐடியா இவன் நிறையாடா. என் கண்ணுக்கு அவன் அப்படிதான் தெரியும். என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? இவன் முகத்துல பிடிச்சிட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது? ராமசாமி செத்து போயிட்டானா? அவன்டா ஓனாக்கு பிறந்தவன. அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க. செத்து போயிட்டாங்க. ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. நேர மாட்டேன் நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ராமசாமி கொடுத்த பணம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்களாது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்களாது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். இந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோழத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு லிப்பும் மட்டும் கொடுக்குற. போடா போய் நிறுத்துறா. பாரதேஷ் நாய் என்ன பாட்டு பாட விட மாட்டீங்களே? பாஸ் எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கழி வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல. என் பேர் வெளியே தேவையில்லை.